அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? அம்மா, இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்? இன்னைக்கு ஸ்வீட் தான் ஸ்பெஷல். என்ன ஸ்வீட்மா? தமிழ் புத்தாண்டு ஸ்பெஷல் பலா கேசரி தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி இது பண்ணுறது. இன்றைக்கி நம்ம பலாப்பழ கேசரி தான் பண்ண போகிறோம். பலாப்பழ கேசரிக்கு பலாப்பழத்தை பொடிசாக நறுக்கிடலாம். நான் இன்றைக்கி பலாப்பழத்தை அரைச்சும் சேர்த்துக்கிடுவேன், பொடிசாக நறுக்கியும் சேர்த்துக்கிடுவேன். அரைச்சி சேர்க்கும் போது அதோடய ஃப்ளேவர் இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் எப்படி வேணுமோ உங்களுக்கு அந்த மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்றைக்கி 1 கப் ரவை எடுத்திருக்கேன். ரவையை நல்ல நெய்யில் வறுத்து எடுத்துக்கலாம். வறுத்த ரவையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். நெய் சூடானதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருந்த ஜாக் ஃப்ரூட் பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா நெய்யில் வதக்கி விட்டுருங்க. நெய்யில் வதக்கினதுக்கப்புறம் நம்ம பொடிசாக நறுக்கி வச்சுருந்த பலாப்பழத்தையும் இதில் சேர்த்துக்கலாம். நல்ல நெய்யில் வதக்கி விட்டுறலாம். இப்போ நான் 1 கப் ரவைக்கு 3 கப் தண்ணி சேர்த்துருக்கேன். தண்ணி சேர்த்து தண்ணி நல்லா கொதித்து வரட்டும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறமா நம்ம வறுத்து வச்சுருந்த ரவையை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்த்துறாதீங்க, கட்டி பிடிச்சிரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷனல் தான். 1 கப் ரவைக்கு நான் இன்றைக்கி 2 கப் சுகர் எடுத்திருக்கேன். அதான் இனிப்பு கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக ஏலக்காய் பொடி சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா கிளறி விடுங்க. நெய் அப்பப்போ இடையில கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் கேசரி செம்ம டேஸ்ட்டாக வரும். பாருங்கள், நல்ல பேனில் ஒட்டாமல் திரண்டு வரும். இதுதான் அதோட பக்குவம். இப்போ லாஸ்ட்டாக நெய்யில் முந்திரி பருப்பை வறுத்து அதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, செம்ம டேஸ்டியான ஜாக் ஃப்ரூட் கேசரி ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். அம்மா, செம்மையா இருக்கு. அம்மா, ஜாக் ஃப்ரூட்ல கேசரியா? நீங்களும் ட்ரை பண்ணுங்க. லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்.